ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய அந்த தொடுதலை நீங்கள் உணர்ந்தீங்க? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. பாடல் மூலமாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்த உணர்வு என்பது ரொம்ப அற்புதமான ஒரு செயலாகும். ஆனால் இந்த நவீன காலத்தில் நவீன சபைகளில் இந்த உணர்வு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட நிலையில் இது இருக்கிறது அப்படின்னா, உணர்வை தூண்டுகிற பேச்சாக, உணர்வை தூண்டுகிற அந்த ஆராதனையாக இருக்கிறது. உணர்வை மனிதனால் செயற்கையாய் தூண்டி அதன் மூலமாக தேவனை ஆராதிக்க, இயற்கையின் முறையில் ஒரு உணர்ச்சியை தூண்டி, உணர்வை தூண்டி அதன் மூலமாய் செய்தி கொடுப்பது என்பது இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரமல்ல, 99% சபைகள் அப்படி தான் இருக்குது. உணர்வை தூண்டுவதன் நிமித்தமாக அந்த உணர்வு சபையை விட்டு அவங்க கடந்து போகும்போது அந்த உணர்வு அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுது. அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப ஆபத்தானது, முக்கியம் கூட. மறுபடியும் சொல்கிறேன், உணர்வை தூண்டுவதன் மூலமாக, செயற்கையில் உணர்வை தூண்டுவதன் மூலமாக, அந்த தூண்டுதல் மூலமாக செயற்கை முறையில் உணர்வை தூண்டி அதன் மூலமாக செய்தி கொடுத்துட்டு அந்த ஜனங்கள் சபையை விட்டு அவங்க கடந்து போகும்போது, அந்த சபையை விட்டு கடந்து போகிற அந்த சனப்பொழுதிலேயே அந்த உணர்வானது அவர்களை விட்டு நீங்கிடும். இதனால் என்ன செய்ய முடியாது? செயற்கையில் தூண்டப்பட்ட அந்த உணர்வினால் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஒருவேளை சபையில் செயற்கை முறையில் உணர்வை தூண்டி, அதாவது இங்கே நிலையை குறித்து எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க, உங்கள் கண்ணீர்லாம் கர்த்தர் துடைப்பார், அதெல்லாம் தேவன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆகவே தேவனானவர் உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவங்கள நல்ல வார்த்தையை பேசுகிறோம். நல்லது தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதன் நிமித்தமாக சில உணர்வுகளை தூண்டுகிற நிமித்தமாக என்ன செய்யணும்? தூண்டப்படுறாங்க. 99% சபைகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவன் அவராகவே வந்து தன் பிள்ளைகளோடு இடைபடுகிற அந்த இடைபடுதல் என்பது வித்தியாசமானது. தேவனாகவே கடந்து வந்து அவருடைய பிரசன்னத்தை நாமாகவே உணர்ந்து, எந்த வார்த்தையின் மூலமாக மிகைப்படுத்தி, எந்த நம்முடைய நிலையை வைத்து, நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து, நம்முடைய உணர்வை வைத்து தூண்டுதல் நிமித்தமாக தேவனை உணர்வதை காட்டிலும், வந்த உடனே தேவனை ஒரு தெய்வீக ஒரு இயற்கையாக, அதாவது டிவைன் நேச்சர்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக நாம் தொடப்பட்டு அது துதிப்பது என்பது வேறு. வந்து பல வார்த்தைகளை சொல்லி அடுக்கு மொழியில் நிலையை பற்றி பேசி, நம்முடைய இருக்குதலை பற்றி பேசி, நம்முடைய இயலாமையை பற்றி பேசி, நம்முடைய கண்ணீரை கவலையை பற்றி பேசி மிகைப்படுத்தி அதன் மூலமாக செயற்கையின் மூலமாக தூண்டப்படுகிற அந்த உணர்வு அது ரொம்ப ஆபத்தானது. இப்படி தான் என்ன செய்கிறாங்க அநேக சபைகள், இப்படிப்பட்ட தூண்டுதல் நிமித்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை எந்த வார்த்தையும் கொண்டு நான் பேசலை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க? ஆண்டவருடைய அந்த ஸ்பரிசத்தை என்ன செய்யுங்க? உணர்ந்து கொண்டோம். எஸ், எனக்காக தான், என் தேவன் இவர், எலியாவின் தேவன் என் தேவன், வல்லமையின் தேவன் என் தேவன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எலியாவுக்கு மாத்திரமா தேவன் இல்லை, எனக்கும் இவர் தேவதான். உங்களுடைய தேவனை உங்களுடைய தேவனாய் சொல்லி சொல்லி நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி பாடுங்க, உங்கள் பெயரை சொல்லி பாடுங்க அப்படின்னு. உங்கள் பெயரை சொல்லி பாடும் பொழுது என்ன உண்டாகிறதுனா, ஆமாம் என் தேவன் தானே இது என்று சொல்லி சுதாகரின் தேவன், அல்லது ஷெக்கினின் தேவன், ஷாலோமின் தேவன், நான்சியின் தேவன், குளோரியின் தேவன், கிளாராவின் தேவன், மெர்சியின் தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய அவரவருடைய பெயரை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவரை கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும்போது டிவைன் நேச்சர், அதாவது செயற்கை அல்ல, இயற்கையான தெய்வீக அந்த தொடுதல் என்ன செய்யப்பட்டது நாம் உணர்ந்தோம் இல்லையா? அதுதான் அற்புதமானது. இப்போது செயற்கையின் மூலமாக ஆராதனை செய்து, செயற்கையின் மூலமாக
உணர்வை தூண்டி, செயற்கையின் மூலமாக உணர்வை தூண்டி ஆராதிப்பதற்கும், செயற்கை முறையில் உணர்வை தூண்டி வசனத்தை போதிக்கிற அல்லது ப்ரீச் பண்ணுகிற அல்லது பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தை காட்டிலும் வார்த்தையை ஆழமாக போதிக்கும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்து அதன் மூலமாக டிவைன் நேச்சரை, தெய்வீக இயற்கையின் தன்மையோடு அதை உணரும் பொழுது அதை விட்டு என்ன செய்வாங்க? மாற மாட்டாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆமே, அல்லேலூயா. தாமாகவே முன்வந்து தேவனை தேடுவதற்கும், பிறர் இன்னொருவரை ஊக்கப்படுத்தி போங்க உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஆமாங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்படி போகிறாங்க. அப்படின்னா போகிற அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே தேடி வர்ற ஜனங்கள் அவரை வந்து ஆலயத்தில் தேவனை தரிசிக்கும் பொழுது, தேவனை காணும்போது உணர்றாங்க, இனி நான் ஒருபோதும் என் தேவன் என்ன செய்ய மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். இது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க. ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்தி அவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் அவனே முன்வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கா? இருக்கு. கட்டாயப்படுத்தி அவனை உணர்வு தூண்டி அவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கும் பொழுது அவனை இயேசுவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சாத்தியமான சமயங்கள் நேரங்கள் இல்லாது இருக்கும் பொழுது ஈஸியாக விட்டுட்டு வந்துடுறாங்க, ஈஸியாக தேவனை விட்டு வந்துடுறாங்க. ஆனால் தாமாகவே முன்வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தங்கள் ஜீவிய நாட்கள் முழுவதும் தேவனுக்காக வாழக்கூடிய நிலையில தான் அவருடைய வாழ்வு அமையும். அப்படித்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ உணர்ச்சியை தூண்டி வருகிற ஒரு இரட்சிப்பு என்பதை காட்டிலும் தாமாக முன்வந்து தன் நிலையை அறிந்து தன் பாவத்தை உணர்ந்து தேவன்கிட்ட வர்றவங்களுக்கும் தன் நிலையை அறியாமல் உணர்ச்சியை தூண்டி வர்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாம் எந்த வார்த்தையும் சொல்ல, உங்களுடைய பேரை சொல்லி பாடலை பாடுங்க என்று சொன்ன பொழுது தாமாகவே கர்த்தர் நம் உள்ளத்தில் தொட்டு நிச்சயமாகவே அவருடைய ஸ்பரிசத்தை உணரத்தக்கதாக நம்முடைய ஆராதனை இன்று இருந்தது. கரங்களை தலையில் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலைதான், அப்படிப்பட்ட விஷயந்தான் ரொம்ப அற்புதமான காரியம். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினும் பெற்றிருக்கு. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கிறது. இந்த உயிரினம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உயிரினத்துக்குள்ள உன்னதமான உயரமான மேலான தன்மை உள்ள ஒரு உயிரினம் என்னவென்றால் மனிதன்தான். மனிதன்தான் ஒரு உன்னதமான படைப்பு. இந்த க்ரௌன் ஆஃப் கிரியேஷன் யார் என்றால் இந்த ஹியூமன் தான். ஆகவே இந்த ஹியூமன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய ஆவியின் மூலமாக எல்லாவற்றிற்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை பெற்ற ஜனங்கள் என்ற அடிப்படையில் உலகத்தில் குகைகளில் மலைகளில் வாழ்கிற ஜனங்கள் தேவனை யாரும் தெரியாது, பேர் தெரியாது, அவருடைய கிரியை அவருடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு தெரியாது. ஆகவே அவங்க இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி இருக்கிறாங்க, அதை வழிபடுறாங்க. ஏன்னா அவங்க இருதயம் குருடா இருக்கு. அடுத்தது சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவர்கள். யார்? சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். ஆர்சி மக்கள்லாம் சிலை வழிபாடு செய்து கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்கிற புறஜாதி மக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தது பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. பிதா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தெரியும். பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை அவங்க உணராமல் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில்
அனுபவிக்காம, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், தங்கள் வாழ்க்கையில் பெயரளவில் உலகத்தான் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது இந்த யூதர்கள். அடுத்தது யாரென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய சபையில் உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற, வலைதளங்களில், யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய சபையில் இரத்தத்தினால கழுவப்பட்ட இவர்கள் தான் உன்னதமான, உயரமான, மேலான, அற்புதமான நிலையில் தேவன் அவர்களை வைத்திருக்கிற அந்த காரியம். கரங்களை தலையில சொல்லுங்க ஆமே. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமே ஆமே அல்லேலூயா. அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறபடினால் யூதர்களுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலையிலனா, யூதர்களும் விசுவாசிக்கிறார். அவர்கள் குலத்தில் தான் தேவன் வந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க மனசு குருடா இருக்கு. ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்து கொள்ளவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர்களுக்குள்ள வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில அவர் வந்த பொழுது ஒரு சில மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. யார் ஒரு சில மக்கள்? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள். இன்னும் யூதர்ல ஒரு சில பெயர் சொல்லும்படிக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். அப்போ அதனுடைய அடிப்படையில் நிக்கதேமு என்ற ஒரு மனுஷன் இரவில் வர்றான். யார் என்றால் அவன் ஒரு யூதன், பரிசேயன், போதகனாக இருக்கிறான். அவன் வர்றான். வரும்பொழுது எல்லாம் நெருங்கி வர்றான். ஆனால் வேதத்தை நல்லா கற்பிக்கிறான், போதிக்கிறான். வேதத்தினுடைய கற்பிக்கப்பட்ட போதனையில் இருக்கக்கூடிய ஆழங்கள், அந்த சத்தியங்கள் இவனுக்கு என்னன்னு தெரியாது. இவனுக்கு இப்போ விளக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிக்கதேமு வரும்பொழுது நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். பிறப்பே என்பது ஒரு மனுஷன் இந்த பூமியில் அவதரித்து சந்தரித்து தேவன் அவனுக்கு வைத்திருக்க காரியத்தை முடித்து செல்வதற்கான ஒரு பயணம் அல்லது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு நிலை. அது நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பிறந்திருக்கேன், மறுபடியும் எப்படி நான் பிறக்க முடியும்? பிறந்த நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்க முடியும்? அவன் கேள்வி நியாயமானதுதான். கேட்குறான், டேய் அப்படி இல்லை தம்பி, நீ போதிக்கிற மோசே ஆகமத்தை போதிக்கிற, வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை பார்த்த ஜனங்கள்லாம் பிழைத்து கொண்டாங்க. ஏன் பிழைத்து கொண்டாங்க? எதனால் அவங்க வெண்கல சர்ப்பத்தை பார்க்க நேர்ந்தது என்றால் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. அதனால் விஷப்பாம்பு அவங்கள கடிச்சிருச்சு. விஷப்பாம்பு கடிச்ச நிமித்தமாக வெண்கல சர்ப்பம் ஆகிய அந்த சர்ப்பத்தை பார்த்த நிமித்தமாக அந்த விஷம் முறிக்கப்பட்டது, பிழைத்து கொண்டாங்க. பாவம் என்கிற பாம்பு உன்னையும் உன் மூதாதையரையும் உன் குழந்தையும் வரப்போகிற சந்ததியும் தீண்டி இருக்கு. ஆதாமுடைய வித்து உனக்குள்ள இருக்கு. தீண்டப்பட்ட அந்த பாவம், தீண்டப்பட்ட அந்த பாம்பான விஷப்பாம்பானது, பாவமாகிய விஷப்பாம்பாகிய அந்த பாவமானது உன்னெல்லாம் தீண்டி இருக்கு. நீ ரட்சிக்கப்படணும் தம்பி, தீண்டி இருக்கு. நீ என்ன பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் என்ன கழுவ முடியல, என்னை சுத்திகரிக்க முடியல, பலிகள் சுத்திகரிக்க முடியல, பண்டிகைகள் சுத்திகரிக்க முடியல. ஆகவே கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவுங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் என்ன செய்ய நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நிக்கதேமுக்கு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதுதான் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தேவன் மரித்த நிமித்தமாக தான் அன்பு கூர்ந்தாரா அப்படின்னா கிடையாது. எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளேயே அன்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன பார்த்தோம். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களை தூதர்களை தள்ளிவிட்டது போல ஆதாம் ஏவாளை தள்ளிவிடவில்லை. யாரை தள்ளிவிட்டது போல? தேவதூதர்களை தள்ளிவிட்டது போல ஆதாம் ஏவாளை தள்ள முடியவில்லை. ஏன்னா பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள பயணித்தது, அவங்க பிள்ளைகளுக்குள்ள பயணித்தது. முதலாம் அழிவுக்கு
அந்த ஜனங்களுக்குள்ள அது பயணித்தது. அப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவனுடைய அந்த வார்த்தை பலிக்கணும், அது பயணிக்கணும்னா ஆதாமுடைய வித்து வேணும். அதுக்காக தான் ஆண்டவராய் கர்த்தர் ஆதாமுடைய வித்து இருக்கின்ற ஒரு மனுஷனாகிய அல்லது ஒரு குடும்பமாகிய ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த குடும்பம் தான் நோவா குடும்பம். என்ன குடும்பம்? நோவா குடும்பம். அதுக்குள்ள அவனுடைய குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தான் ஆபிரகாம் வந்தான். எந்த மகனுக்குள்ள ஆபிரகாம் வந்தான்னா சேமுடைய வம்சத்திலிருந்து யார் வந்தா? ஆபிரகாம் வந்தான். அவனுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஈசாக்குடைய குடும்பத்துக்குள்ள பயணித்தது. யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ள பயணித்தது. யாக்கோபுடைய பையன் யாரு? யாருடைய பையன்? யோசேப்பு. யாக்கோபு பெற்ற யோசேப்பு யாரிடத்துல பெற்றான்? யாரிடத்துல பெற்றான்? ராகேல்கிட்ட பெற்றான். அப்போ ராகேல் எத்தனை பிள்ளை பெற்றாங்க? எத்தனை பிள்ளை பெற்றான்? 2 பிள்ளை மாத்திரம்தான் பெற்றான். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று யாரு? பெஞ்சமின். 2 பிள்ளைகளை என்ன செய்தா? அவ பெற்றா. அப்ப யோசேப்புக்குள்ள தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஏன் பயணித்தது என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துக்குள்ள இந்த சந்ததிகளுக்குள்ள பிறக்க போகிறார். ஆகவே இந்த சந்ததி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்பை கொண்டு இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அப்ப பாதுகாக்கிற இது எப்படிப்பட்ட நிலையில எங்க இருந்தாங்க அப்படின்னா, அடிமைத்தனத்துக்குள்ள எகிப்து தேசத்துக்குள்ள இந்த யாக்கோபின் புத்திரர்கள், இஸ்ரவேலின் புத்திரர்கள், ஈசாக்கின் புத்திரர்கள், ஆபிரகாமின் சந்ததியில் வந்த புத்திரர்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்கள விடுதலை செய்யும்படிக்கு தேவனாய் கர்த்தர் இந்த மோசையை தேர்ந்தெடுத்தார். இந்த மோசே எங்கே இருந்தான்னா மீதியான் தேசத்தில் இருந்தால், மீதியான் தேசத்தில் மோசையை விடுதலை செய்யும்படி அவரை அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? மோசையை அழைக்கிறார் நம்முடைய தேவன். அப்போதான் அவருக்கும் யாருக்கு? தேவனுக்கும் மோசைக்கும் அங்கே என்கவுண்டர் நடக்குது. நீ வா அப்படிங்கிறாரு. நான் வரேன். ஆனால் பல தடவை அவன் முடியாதுன்னு சொல்லி தபாய்க்கிறான், நழுவ பார்க்குறான். ஆனால் தேவன் விடுறதா இல்லை. நீ தான் வரணும். ஏன் நான் பேச முடியாதப்பா, நான் ரொம்ப திக்கிறேன், எனக்கு மந்த வாயாக இருக்குது அப்படிங்கிறான். அந்த மந்த வாயாக இருக்கிற நீ பரவாயில்ல, நீ வா, நீ தான் எனக்கு வேணும். மந்த வாயின்னு சொல்கிறீல்ல, உன் சகோதரன் ஆரோன் இருக்கான் பாரு, அவனை கூட்டிக்க அப்படிங்கிறாரு. சரி நான் வர்றேன். வந்தால் நான் என்ன நாமத்தில் நான் வரணும். அந்த நாட்களில் நாமம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடல். இன்னும் சொல்லப்போனால் அட்ரஸ் அல்லது ஐடென்டிட்டி அல்லது எக்ஸிஸ்டன்ஸ், அதை பற்றி பேசுகிறதா நாமம். இருக்கா? நாமம் என்பது ஒரு மனிதனுடைய முகவரி, ஒரு மனிதனுடைய இருக்குதல், ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன சொல்லலாம்? அடையாளம். என்னது? அடையாளம். அப்போ அடையாளம், இருக்குதல், அவனுடைய விலாசம், முகவரி, அது பெயர் என்பது. ஆகவே நீர் யார் என்று, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் பேரை நீ கேட்குறியாடா? நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பேரை இருக்கிறேண்ணா. எங்கள் அப்பாலாம் வந்து யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், இன்னும் ரூபன் அப்படிலாம் இருக்குது, ஆரோன் அப்படிலாம் இருக்குது. உங்கள் பேர் இருக்கிறேன்னு இருக்கே, இது என்னது புதுசாக இருக்கே? ஆமாம், நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட இருக்கிறேன்? உங்கள் பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் தனியாக கைவிடப்படலை, உங்கள் பிரச்சனைகளுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க என்கிற விதத்தில் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ காடோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி, காடோட இருக்குதலை பற்றி, தேவனுடைய இருக்குதலை பற்றி, அவருடைய முகவரியை பற்றி, அவருடைய அடையாளத்தை பற்றி பேசுவது தான் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை. இதைத்தான் தியானித்து கொண்டிருக்கோம். கடந்த வாரத்தில் நாம் எதை தியானித்தோம் அப்படின்னா, பிதா அவர் இருக்குதலை பற்றி நாம் தியானித்தோம், குமாரனுடைய இருக்குதலை பற்றி நாம் தியானித்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் இருக்கிறத தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பிதா என்றால் என்னன்னு நமக்கு தெரியும், குமாரனே நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்று இருக்குமானால், அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை வரும்பொழுது 3 நபரை குறிக்கிறதாக இருக்கிறது. இது 3 இல்லை,
மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறேன். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ இருக்குதல் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உபாகமத்தின் புத்தகம் 6:4 வாசிங்க. உபாகமம் 6:4 வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது நம்முடைய தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசக்கூடியது. யார் அது? யாரு? ஒருவரே அப்படின்றது. ஒருவர் தானா? ஆமாம், ஒருவர். அப்போ ஒருவராய் சித்தரிக்கப்பட்ட நம்முடைய தேவன் இங்கே குமாரனாக இருக்கிறார் என்றால் 2 பேர் ஆயிடுது. அப்போ ஒருவர் அல்ல, இருவர் என்ற நிலையில் இல்லை. இந்த ஒருவர் என்ற நிலையிலிருந்து இவர் இன்னொரு நிலையை அவர் அடைந்து நமக்காக வந்தார். ஆக ஒருவராக இருந்த அவர் மீண்டும் ஒருவராக இருக்கிற அவரே இந்த பூமிக்கு வந்தார். இன்னொரு மனித சாயல்ல அவர் வந்தார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? என்ன செய்தோம்? பார்த்தோம். ஒருவர் தான் பழைய ஏற்பாட்டில் குமாரனாக ஒருவராகவும் அவர் என்ன செய்தார்? புதிய ஏற்பாட்டில் அவராக வந்தார். அப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, வாசிங்க யோவான் 10:31, 30-31 வாசிங்க. போதும், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இங்க வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிதா குமாரன். அப்போ குமாரன் பிதாவை குறித்து என்ன செய்யறார்? சாட்சி கொடுக்கிறார். அப்ப நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையானது தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தில் ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு இருக்கு. அதுவும் தவறு தான். ஆனால் மூல பாஷையில் இது இப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. நானும் என் பிதாவும் அப்படின்னா, நான் என் பிதா அப்படின்னா 2 பேராயிடுதுங்க. அப்படின்னா இந்த உபாகமம் 6:4 என்ற வார்த்தையானது இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற வார்த்தை பொய்த்து போகுது. அவர் பொய்யுரையாத தேவன் இந்த வார்த்தையை பேசியிருப்பார் என்றால் இல்லை, அவர் ஒருவர் தான். அப்போ நானும் பிதாவும் அப்படின்னா 2 பேர் ஆயிடுது. இல்லை, இந்த 2 பேர் இல்லை, இது தவறு, மொழிபெயர்ப்பு தவறு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன் அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். தப்பு. தமிழில் இருக்கிறதா ஆங்கிலத்தில் இருக்கு, தப்பு. நான் கிரேக்க வார்த்தையில் அதை நான் அப்படியே பேசுகிறேன் பாருங்க. எக்கோ பார், எக்கோ காய் பார்த்தையர் எஸ்மன்ஸ் ஹீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க வார்த்தை அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதை விட, தமிழில் சொல்லப்பட்டதை விட வேறு விதத்தில் இன்னும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எக்கோ அப்படின்னா ஐ. இங்கே பார் என்று சொல்லலை, காய் என்று சொல்லப்பட்டிருக்கு. காய் என்றால் இண்டீடு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார் என்றால் அண்டுன்னு அர்த்தம். இங்கே மூல பாஷையில் எக்கோ காய் பார்த்தையர் என்று இருக்கிறது. எக்கோ காய் பார்த்தையர் என்றால் நான், பிதா, அவர் என்று 2ஐயும் என்ன செய்யுது? இணைக்கின்ற ஒரு சொல். அதாவது எக்கோ பார் என்றால் அண்டுன்னு இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, எக்கோ காய் பார்த்தையர் எஸ்மன்ஸ் ஹெயிஸ் என்று இருக்கு. இந்த எஸ்மன் ஹெயிஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் எக்கோ ஐ காய் என்றால் இண்டீடுன்னு அர்த்தம். அண்டு கிடையாது, இண்டீடு. ஐ நான் இண்டீட் ஃபாதர் அப்படின்னா அவர் தான் நான் தான் அவர் அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலமும் தவறும் 100% மொழிபெயர்ப்பில் தவறு இருக்கிறது. அது தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஆகவே இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட ஒரு மனுஷனை பார்த்து நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் மகன் என்ன மாதிரி இருக்கிறானே, அதுதானே இயற்கை, அதுதானே உண்மை, அதுதானே சத்தியம், அப்படிதானே இருக்கணும் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அந்த சொல்லுகிற அந்த மனுஷனை பார்த்து பெருமைப்படுவாங்க. ஆமாம், என் பையன் தான் என்ன மாதிரி இருக்கான்ல, எஸ், சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை அவர் பிதா என்று அழைக்கிறாங்க.
சொல்ல பயந்தாலும் பிதா என்று அழைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிதாவாகிய தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய பிள்ளைகள்னு அழைக்கிறார். அவரை போல நான் இருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, தப்பு கிடையாதுங்க. நான் அவரை போல இருக்கிறேங்கிறதும் அவரை போல நான் இருக்கிறேங்கிறது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா அவர் தான் நான் அப்படின்னா பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? நான் தான் அவர் அப்படிங்கிறது, அவர் தான் நான் அப்படிங்கிறது பிரச்சனை. ஏன்னா தேவனுக்கு இடத்துல யாரையுமே வைக்க மாட்டாங்க, வைக்கக்கூடாது. தேவன் மாதிரி இருக்கிறான்னா தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய ஜனங்கள் நாங்கள், அவர் மாதிரி நாங்கள் இருக்கிறோம். எஸ், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கல்லெறிவதற்கு காரணம் அவர் தான் நான் தான் அவர் அப்படின்னு பேசிட்டார். அதனால தான் கல் எடுத்தானுங்க, அதனால தான் கல் எடுத்தான. ஏன்னா நீங்கள் யோவான் ஸ்நானகன் பிறக்கிற அந்த பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது இந்த யோவானுடைய தகப்பன் பேர் என்னது? யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் பேர் என்ன? சகரியா. என்னது? அவருக்கு கேட்குறாங்க, யூதர் தேவதூதன் யோவான் பேர் வை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியாச்சு. இவன் வாய் பேசாமல் இருக்கிறபடினால அவன் இது வரைக்கும் வாய் பேசாமல் இருக்கிறான். எல்லாரும் அவனுடைய மூதாதையர்களை பேரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த பேரெல்லாம் வைக்கக்கூடாது என்று சொல்லி யோவான் என்கிற பேரை சொல்ல சொல்லி அவன் எழுதி காமிக்கிறான், பேரை வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? பேரை வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இப்படிப்பட்ட பெயர், இப்படிப்பட்ட நபர் உன்னுடைய சந்ததியிலே இல்லையா அப்படிங்கிறார். இதைத்தான் வைக்கணும், வைங்க அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட பெயர் உள்ள மனுஷன் யாருமே இல்லை, எப்படி வைக்க முடியும்? வைக்க முடியாது. பெயர் என்றால் அந்த பெயர் நபரை குறித்து பேசுகிறது இல்லையா? இப்படிப்பட்ட நபரே இல்லை, எப்படியா வைக்கிற? உங்கள் சந்ததியில் உங்கள் தாத்தா மாதிரி இவன் இருக்கிறான், உங்கள் தாத்தாவுடைய தாத்தா மாதிரி இவன் இருக்கிறான், எப்படியா அந்த உங்கள் தாத்தாவுடைய பேரே வைக்கலாமே, இன்னொரு தாளுடைய பேரை, இன்னொரு கோத்திரத்துடைய இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேரை நீ சொல்கிறிய, எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வையாதே அப்படிங்கிறார். அப்போது என் பிள்ளை அல்லது என் பேர பிள்ளை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தாத்தாவுக்கு பெருமை. அந்த எங்கள் தாத்தா மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்கிற அந்த பேர பிள்ளைக்கு பெருமை. தாத்தா தான் நான் அப்படின்ட்டு இருந்தானா பலாருன்னு அற விடுவாங்க. 12 வயசு அவனுக்கு, நான் தான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா நான் தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? 12 வயசில் ஒரு பையன், திருமணமாகாத ஒரு பையன், எங்கள் அப்பாவுக்கு அப்பா நான் தான் தெரியுமா அப்படின்னா என்ன இருக்கும்? என்னடா இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளில் நடந்தது. அவர்தான் நான். ஏகோ காய் பாட்ரையர் எஸ்மன் சேயிஸ், அவர் தான் நான் அப்படிங்கிறார். நான் தான் அவருங்கிறார். அதில் தான் தப்பு. அவர் மாதிரி நான்னா, எஸ் வெரி குட் ஜீசஸ், ஐ அப்ரிஷியேட் யூ, எஸ் கிரேட் அப்படின்னு இருப்பானுங்க. நீ மாத்திரம் இல்லை, நாங்களும் தான், நாங்களும் அவர் மாதிரி தான் இருக்கிறோம், அவர் நாங்கள் மாதிரி தான் இருக்கிறோம். அழகாக சூப்பராக பண்ணிடுவானுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வெல்டன் ஜீசஸ், எஸ் அப்படின்பாங்க. அவர் தான் நான் தான் அவர் தான் பிரச்சனை. ஆகையினால தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன ஆயிடுச்சுன்னா மறைந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இங்கே யாருன்னா பரிசுத்த ஆவியான குறித்து பார்க்குறோம். அப்புறம் பரிசுத்த ஆவியான என்று குறித்து பார்க்குற இந்த நேரமானது, இந்த காரியமானது, அப்போ ஆவிகளை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலையில் ஆவிகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் ஆவிகளை குறித்து நம்ம பார்க்கிற அந்த பார்வையின் நிமித்தமாக தான் என்ன செய்ய முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை, அவருடைய இருக்குதலை, எக்ஸிஸ்டன்ஸை பற்றி ஐ எம் தட் ஐ எம் என்கிற வார்த்தைக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நன்கு அறிய முடியும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என்னை பற்றி பேசணும் அப்படின்னா, பொதுவாக ஆவிகள் அவைகளை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்கள், கிறிஸ்தவ மார்க்கங்கள், இன்னும் யூத மார்க்கங்கள் எப்படி இந்த ஆவிகளை குறித்து அதனுடைய பார்வைகள் குறித்து பார்த்தோம். போன வாரத்தில் எதை பார்த்தோம் அப்படின்னா ஆவிகளை குறித்து, அதாவது ஈவில் ஸ்பிரிட், அதை குறித்து என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். அவைகளும் ஆவிகள் தான் இல்லையா? ஆவிகள் தான். சரி, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஆவிகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பேசின வார்த்தைகளை குறித்து பேசினார். ஏன்னா
அவர் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய யூத கலாச்சாரத்தில் யூத முறைமைப்படி அவர் வாழ்ந்தபடியினால யூதர்களுடைய நம்பிக்கையும் உலகத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இந்த அசுத்த ஆவிகளை குறித்து அல்லது ஆவிகளை குறித்து இவர்களுடைய எண்ணம், இவர்களுடைய சிந்தை, இவருடைய பேச்சு, இவருடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்ன செய்கிறார்? பேசுகிறார். வாசிங்க மத்தேயு 14:26 வாசிங்க. மத்தேயு 14:24 இருந்தே வாசிங்களேன். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. போதும். 21 இருந்து வாசிங்களேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 22 இருந்து வாசிங்க. 22 இருந்து வாசிங்களேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. வாசிங்க. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, இத பயத்தினால் என்று சொல்லி அந்த வார்த்தையை, பயம் என்கிற ஒரு உணர்வு எப்படி இந்த பூமியிலே வந்தது என்றால், பாவம் பிரவேசித்த உடனே மனிதனுடைய உள்ளத்தில், மனிதனுடைய எண்ணத்தில் பயம் என்கிற ஒரு உணர்ச்சி அப்பொழுதுதான் புதிதாக அவங்களுக்கு தென்படுகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். பயத்தை குறித்து, பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் இருக்கும். பயப்படுகிற எவனும் பாவம் செய்தவனாக இருக்கிறான். பாவம் செய்தவன் பயப்படுவான். பாவம் செய்தவன் பயப்படுவான். பாவம் செய்யாதவன் தன் தகப்பனுக்கு முன்பாக, தாய்க்கு முன்பாக பயப்பட தேவை இல்லை. தேவனுக்கு முன்பாக பயப்பட தேவை இல்லை. பாவம் செய்கிற எந்த மனுஷியும் எந்த பிள்ளையும், எந்த ஆண் பிள்ளையும் எந்த பெண் பிள்ளையும் தேவனுக்கு முன்பாக பயப்படுவாங்க. தன் பெற்ற தாய் தகப்பனுக்கு முன்பாக வர பயப்படுவாங்க. 100% பயப்படுவாங்க. மாற்றுக்கருத்தே கிடையாது. இதை குறித்து போன வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். ஆகையினால அதை அப்படியே வச்சுருவோம். ஏன்னா உள்ளே போனால் பயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் ஆழமாக இன்னும் ஒரு 8-9 மெசேஜ் குறித்து அதை குறித்து பேசலாம். அவ்வளவு எசன்ஸ் இருக்குது பாவத்தினுடைய கொடுமையை குறித்து பேசுகிறதுக்கு. அதை நான் உள்ளே போகலை. ஆனால் நம்ம வேறு எது பார்க்குறோம். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இது என்னது? நடைபெற்ற ஒரு சம்பவம். இது அந்த நாட்களில் எந்த மனுஷனும், இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்குள்ள, அவர்கள் ஆகமங்களுக்குள்ள எந்த மனுஷனும் கடலில் மேல் நடந்தான் என்று இல்லைங்க. ஆதாம் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் நடக்கின்ற வரைக்கும் எவனும் கடலில் மேலே நடக்கலை, தண்ணீரின் மேலே நடக்கலை. தண்ணீரை 2 பிளந்து உள்ளே நடந்திருக்கான். எங்கே நடந்தா? செங்கடலுக்குள்ளே நடந்தா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக அந்த கானான் தேசத்திற்கு கரை எல்கையே என்னன்னா யோர்தான் பிரவாகித்து ஓடிச்சு. ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த நதி போகிற அந்த நதி பக்கத்தில் கால் வச்சாங்க. 2 பிளந்துக்குச்சு. நதி ஊட தான் வெட்டாந்தரையை கடந்து போனாங்க. செங்கலில் நடந்து போனதுபடி இது எழுதப்பட்ட வரலாறு. இதை இவர்கள் ஆகமத்தில் படிச்சிருக்கிறாங்களா? படிச்சிருக்கிறாங்க. உலக சரித்திரத்திலேயே, உலக மனுஷ வரலாற்றிலேயே எந்த மனுஷனும் தண்ணீரில் நடந்தான் என்று இல்லைங்க.
ஆனால் ஒரு அற்புதம் இருக்குது. அந்த அற்புதத்தை பார்த்தோம் அப்படின்னா அற்புதம் தான் சொல்லணும். என்னன்னா, ஒரு விறகு வெட்டி இருந்தால் அந்த விறகு வெட்டிட்டு இருக்கும்போது கோடாரியானது என்ன ஆச்சு, குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. எலியா வந்தான், ஐயோ என் கோடாரி உள்ளே விழுந்துருச்சு, அதுவும் இரவல் வாங்கிட்டு வந்தேன், நான் என்ன செய்கிறேன் ஏன் செய்யறேன்னு தெரியலையே என்று சொல்லி அந்த மனுஷனை வேண்டிக் கொண்ட பொழுது, அந்த மனுஷன் கட்டளையிட்ட பொழுது இரும்பு கோடாரி தண்ணீர் மேலே மிதந்தது. அதுதான் ஒரு சம்பவம். அதுவும் இயேசுடைய அந்த நேரத்தில் ஒரு வரலாற்று சம்பவமாக ஆகமத்தில் எழுதப்பட்டதாக இருந்துச்சு, அவ்வளோதான். தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதப்பட்டதாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆமாவா? ஆமாம். மனிதனுடைய கால் தண்ணீரில் மேல் நடந்தது என்று சொல்லி மனித சஞ்சாரத்தில் கேள்விப்படாத, அறிந்திராத, பார்த்திராத, கண்டிராத, அனுபவித்திராத ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. கடலின் மேல் நடந்து, இயேசு கடலின் மேல் நடந்து. என்ன ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு செய்கை பாருங்க. என்னது? கடலில் மேல் நடந்து. கடலில் மேல் நடந்து வந்தார் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது இல்லையா? அப்போ சீஷர்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அதில் பேதுரு இருக்கிறான், பேதுருடைய சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அடிக்கடி படகுல, இயேசு கூப்பிட்றதுக்கு முன்பாகவே படகுல போயிட்டு வந்திருக்கிறாங்க. யார்? இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அந்த பேதுரு அவருடைய சகோதரர்லாம் படகுல இருந்தாங்க இயேசு அழைப்பதற்கு முன்பாக. ஏன்னா அவங்க மீன் பிடிக்கிற மீனவர்கள். இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இன்னும் அதை சுற்றி உள்ள பகுதியில் மீன் பிடி தடை காலம் நீங்கி நேற்றைக்கு என்ன செய்தாங்க, படகுகள்லாம் கடலுக்குள்ளே என்ன செய்தது, மீன் பிடிக்க போணுச்சு. என்ன கவனிங்க, என்ன செய்தது? மீன் பிடிக்க போச்சு. மீன் பிடிக்க போனது அப்படின்னோன்னு ஒரு சில கூட்டம் மாத்திரம் அந்த படகுல ஏற்றக்கூடிய அந்த மீன் வலைகளை சுமந்து கொண்டு ஒரு 10 பேர் மாத்திரம் கடலில் மேல் நடந்து ஓடினாங்க அப்படின்னு இருக்க இல்லைங்க. நான் சொல்கிறேன், உலக சஞ்சாரத்தில், மனித உலக சஞ்சாரத்தில் கடலில் மேல் நடந்த முதல் மனிதன் யாருன்னா பேதுரு மாத்திரம்தான். அதுக்கப்புறம் யார் நடந்தாங்கன்னு இல்லை. ஒருவேளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த கொரியா தேசத்தில் நடந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டேன், ஒருத்தர் நடந்தாராம், கொரியா தேசத்தில் நடந்தாராம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரியா தேசத்தில் பேதுரு நடந்தான், ஆகவே விசுவாசத்தோடு நாமும் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரு வெள்ளம் போகிற அந்த வெள்ளத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி பாலத்திலேருந்து கால் வச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பாலத்தில் நடக்கிறேன்னு கால் வச்சவங்கெல்லாம் வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உலக மனித சஞ்சாரத்தில் நடந்தான் என்று ஒரு பெயர் இருக்குமானால் பேதுருவை தவிர வேற எவனுமே நடக்கலைங்க. வேற யாரும் நடக்கலை. என்ன செய்யலை? நடக்கவில்லை. சரி, அது ஒரு தகவல் உங்களுக்கு. இங்கே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு செயல்பாடு இங்கே நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், கடலில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இது பார்க்குறோம் இல்லையா? நாமளே ஒரு படகுல இருக்கிறோன்னு வச்சுக்குவோமே. நாம் சென்னையில் என்ன செய்கிறோம், ஒரு போட்டை பிடிச்சி சும்மா இந்த பழவந்தாங்கல் அந்த பகுதியிலலாம் ஏதோ ஒரு காசிமேடு பக்கத்தில் போட்டில் ஒரு ஆளுக்கு 750 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிற அந்த மீன் வறுவல், எறா, ஃபிஷ்ஷு, ப்ரானு, இன்னும் எல்லாம் குழம்பு, வறுவல் எல்லாம், எறா, ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாம் வறுத்து குழம்பு வச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு தீவு இருக்கா, அந்த தீவில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிற ஒரு டூரிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய படகு இருக்குது. கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டதான் எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இருக்குது. அதில் நாம் போகிறோன்னு வச்சுக்கோமே. திடீர்னு ஒரு காற்று வருது. அந்த காற்றுல மீனவன் என்ன செய்யிட்டார், துடுப்பு போடும் பொழுது திடீர்னு தவறி விழுந்து அவர் மிஸ் ஆகிட்டார். நாம் மாத்திரம் போகிறோம்.
நாம் மாத்திரம் போகிறோம். எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு தெரியாது. நடுக்கடலாக இருக்குது. கிழக்க பார்த்தாலும் மேற்க பார்த்தாலும் வடக்க பார்த்தாலும் தெற்கு பார்த்தாலும் ஒரே தண்ணி மயமாக இருக்குது. கீழெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய மீன் அப்படியே வந்துட்டு போகுது. ஏன்னா ஏதோ ஒரு படகு இருக்குது. அந்த படகுல யாராக இருந்தால் பிடிச்சி திங்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு தகவலை சொல்கிறேன். ஷிப்பில் போகிற எவனாவது ஒருத்தன் தவறி விழுந்துட்டானா 99% அவன் 90% அவன் மரித்திருவானான். ஏன்னா விழுந்தவனை உடனே பார்க்கணும், பார்த்து சைரன் கொடுக்கணும். சைரன் கொடுத்து அது கமாண்டருக்கு போய் கேப்டனுக்கு போய் அந்த கேப்டன் எஸ் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக திரும்பி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய அந்த இதுவே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிருமா. போகிற டிஸ்டன்ஸ் என்னென்னா 3-4 நாட்டிக்கல் மைல் போய் தான் திரும்பி வரணுமா. அதுக்குள்ளே அந்த வழியாக போகிற ஷிப்புங்களுக்கு இவர் சிக்னல் மூலமாக ஒருத்தர் விழுந்துட்டார், அந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தூக்குங்க அப்படிங்கிற சிக்னலையும் கொடுத்துருவாராம். விழுந்த அவனை நீச்சல் அடிக்கிறான், நல்ல கிரேட்டஸ்ட் ஸ்விம்மர் அப்படின்னா நீச்சல் அடிக்கிறான் அப்படின்னா நீச்சல் அடிக்கிற அவன் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது 10-20 அல்லது 30 நிமிஷம் வரைக்கும் தான் அவனால் நீந்த முடியும். அவன் 5 மணி நேரம் நீந்துறவனாக இருந்தாலும் 10-30-35 நிமிஷம் தான் அவனால் நீந்த முடியும். ஏன்னா அதற்கப்புறம் அவன் நீந்துவதற்கு கால் இருக்காது, கை இருக்காது. மீன்கள் வந்து அவனை கடிச்சு சாப்பிட்ருமா. கேப்டன் சொல்கிறாங்க எலும்புனாலும் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக தான் வருவாங்களாம். திரும்பி வரும்போது அப்படிப்பட்ட நிலையில் தான் வருவாங்களாம். அப்போ நம்ம கடலில் படகுல போய்கிட்டு இருக்கோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு. சூரியனை மறைஞ்சு மகா கும்மிருட்டு. ஒன்றுமே தெரிலையா. நான் நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் 2 பேரும் படகுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். குளிரில் அப்படியே இருக்கோம். திடீர்னு வெள்ளை அங்கி தரித்த ஒரு நடந்து வர்றார். என்ன நினைப்போம்? ஐயோயோ ஏதோ வருது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர்களுடைய மக்கள், இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள், அவருடைய சீஷர்கள் கூட எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாங்கன்னா, தண்ணியில் ஒன்று நடந்து வருது அப்படின்னா மனுஷன் ஒருபோதும் நடந்து வர முடியாது. ஏதோ பேயோ பிசாசோ நடந்து வருது என்று நினைச்சுக்கிட்டு ஆவேசம் என்று கத்துறாங்க. அவங்களுடைய நினைவு பாருங்க. மனுஷன் நடக்க முடியாது, ஆவி தண்ணிக்குள்ளே போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தண்ணி மேலே ஈஸியாக நடக்க முடியும். அப்போ நடந்து வருதுன்னா சம்பவம் விளக்குது. இந்த சம்பவம் விளக்குது, நன்றாக விளக்குது. ஆவேசம் கத்துறானுங்க. 26 வாசிக்கிறேன். 14-26 மத்தேயு 14-26. அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நடந்து வர்றாரு. இயேசு நடந்து வந்து அவர்களோடு பேசுகிறார். அப்போ பேசுகிறார் அப்படின்னா ஆவி பேசாது என்பதை குறித்து பேசுகிறார். ஒரு சில பேர் ஆவி டைரெக்டாக பேசும் அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் பேசாது என்கிற நம்பிக்கை இருக்குது. அது நான் உள்ளே போகலை. அது 2 நிலையில் இருக்குது, இல்லைன்னா நான் மறுக்கலை. டைரெக்டாகவும் பேசும், இன்னொரு மனுஷனுக்குள்ளே பூந்து மனுஷனுக்குள்ளேருந்து பேசக்கூடியதற்கு நான் உள்ளே போகலை. ஏன்னா நான் டைரெக்டாக பேசுகிறத நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். அந்த வார்த்தை கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். பிசாசு டைரெக்டாக பேசுகிறத என் காதுகள் 2 காதுகளும் கேட்டு இருக்கிறது. அது எனக்கு பரிச்சயம் இருக்குது. ஆனால் இங்கே அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஒருபோதும் பிசாசு பயந்தவர்களை பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க என்று 100% பேசாது, செய்யாது. ஏனென்றால் பாவத்தை பிறப்பித்தது பிசாசு. பாவத்தை பிறப்பித்ததன் மூலமாக அதனுடைய இன்னொரு பரிமாணத்தின் உணர்வு என்னவென்றால் பயம். பயப்படுகிற அவர்களை ரொம்ப ஜாலியாக நினச்சிக்கிட்டு இருக்கு. பயப்படுறானுங்க, பாவத்தினால் அந்த பயம் உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கல. எஸ், நான் அவங்களுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். தேவன் தான் பயப்படுகிற ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்வார். பிசாசு ஒருபோதும் பயப்படுகிற ஜனங்களை பார்த்து பயப்படாதேன்னு 100க்கு பல லட்சம் கோடி % பயப்படாதே என்று சொல்லவே சொல்லாதுங்க.
என்னது? சொல்லவே சொல்லாது. பேசுறாரு. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள், நான் தான், ஏன் பயப்பட்டீர்கள், பயப்படாதீர்கள் என்று பயப்படாதிருங்கள் என்று சொல்றார். நான் தாங்கிறார். அப்போ ஆவியை குறித்து இவர்களுடைய எண்ணம் என்னன்னா, கடலில் மேல் என்னது நடக்கும், அது பேசாது, ஆனால் இவர் பேசுகிறார். அது பயப்படாதிருங்கள் என்று சொல்லாது, இவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசு ஒருபோதும் பயப்படாதீங்கன்னு சொல்லாது. ஏன்னா பயத்தை கொடுத்து அதன் மூலமாக உள்ள புகுந்து காரியத்தை நடப்பிக்கிறது தான் இவனுடைய வேலை. பயம் என்கிற கருவியை வைத்து, ஃபியர் அண்ட் அன்பிலீவ் இஸ் எ கிரேட்டஸ்ட் வெப்பன் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசுவாசமும் பயமும் பிசாசுடைய மிக பிரதானமான முக்கியமான ஆயுதம் அப்படின்னே சொல்றாங்க. நானும் சொல்றேன், வேதமும் அதை வலியுறுத்துகிறது. என்ன செய்கிறது? வேதம் வலியுறுத்துகிறதுங்க. இப்ப தேவன் சொல்றாரு, பயப்படாத, நான் தாங்கிறாரு. நான் தான் அப்படிங்கிறார். நான் தான் என்றால் அங்க சொல்றாரு, உன்னுடையவர் தான் நான், என்னோடு இருந்தீங்கல்ல, நான் தான் அவரு, அவரை உங்களோடு இருந்த இயேசு தான் நான் அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடல் பாருங்க. ஏன் பயப்பட்டீங்க அப்படிங்கிறார், பயப்படாதீங்க அப்படிங்கிறார். அப்போ பயப்படாதீங்க என்று சொல்வது நிமித்தமாக ஒரு அருமையான ஒரு அந்த நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள எண்ணத்தில் அல்லது இந்த ஆவிகளை குறித்து கேட்ட அந்த உபதேசத்தில் அல்லது அந்த கேட்ட அந்த காரியத்துக்குள்ள இருக்கக்கூடியதை அங்கே தவிடுபொடி ஆக்குறார். அங்கே தவிடுபொடி ஆக்குறார். என்னது? பிசாசு பேசாது, நான் பேசுகிறேன். பிசாசு பயப்படாதிருங்கள்னு சொல்லாது, நான் சொல்கிறேன். அப்போ அது நடக்குது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாத்திரமல்ல, நான் நடப்பேன், நீங்களும் நடக்கலாம் என்கிற இன்னொரு பரிமாணத்தில் அங்கே என்ன செய்கிறார்? அனுபவத்தை உண்டாக்குறார். அனுபவத்தை உண்டாக்குறார். அப்போ அசுத்த ஆவிகளை குறித்து இவங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் பயம் இருக்கிறது. அசுத்த ஆவிகள் பயப்படுகிற நிமித்தமாக உங்களை ஆட்கொள்ளும், உங்களை அடிமையா வைத்துக்கொள்ளும். அவைகளுக்கு நீங்க அடிமை ஆவீர்கள் என்பதை மறைமுகமாக அங்கே உணர்த்தும்படியாக தேவனாய கர்த்தர் பயப்படாதீங்கிறார். முதல்ல எந்த ஆவிகளை குறித்தும் பயப்படாத. மறைமுகமா பிசாசு வந்தா அல்லது முகமுகமாய் வந்தா அல்லது வேறு வழியில எவனுக்குள்ளிருந்து வந்தா பயப்படாதங்கிறார். வேறு வழியில் எப்படி வருவான்? வேலை செய்கிறோம், வேலை ஸ்தலத்தில் நமக்கு எதிராய் காரியங்களை நிரப்பித்து நம்ம கீழே தள்ளிட்டு அவனுக்கு மேலே நான் வரலாம், அவன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறது. தேவன் அவனை ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு நான் அவனுக்குள்ள இருந்து செயல்பட்டு அவனை கீழே தள்ளுறேன்னு சொல்லிட்டு பிசாசானவன் மறைமுகமாக அப்படி வர்றான். பயப்படாதங்கிறார். முகமுகமாக வரலாம். நான் பிசாசை நேராக பார்த்துருக்கேன். பிசாசுடைய வார்த்தையை பேசின அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். 2 தடவை பார்த்துருக்குங்க பிசாசை. 2 தடவை பார்த்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 2 தடவை பார்த்துருக்குறேன். ஒன்று நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது, இன்னொன்று ஊழியத்தில் நான் இருக்கும்போது சென்னையில் ஒரு வீட்டில் அது கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன். அது என்ன பார்த்துச்சு? மறைஞ்சிருச்சு. எனக்கு பயம் கிடையாது பிசாசு பற்றி. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதுங்க. எப்படின்னா, முகமுகமாய் வந்தாலும், இன்னொருவனுக்குள் மறைமுகமாக வந்தாலும், அல்லது அவன் வேறு ரீதியில் அவன் வந்தாலும் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. என்னது? பயப்படாத. முதல்ல பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத அப்படிங்கிறார். ஏன் இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னா, எவன் ஒருவன் பிசாசை பார்த்து பயப்படுறானோ அவன் பிசாசை பார்த்து பயப்படுகிற அந்த மனுஷன் பிசாசிற்கு அடிமையாகிறான், அல்லது பிசாசு என்ன பேசுகிறானோ என்ன செய்கிறானோ அதற்கு கீழ்ப்படுகிறான், அல்லது பிசாசு தன் வலையில வைத்து அவனை ஒரு ட்ரிகரா ஒரு கருவியா பயன்படுத்துவதற்கு பயப்படுகிற மனுஷனை பயன்படுத்த அவனால கூடும். அதுக்கு தான் பயப்படாதங்கிறார் ஆண்டவராய் கர்த்தர். அப்போஸ்தலன் பவுல் மூலமா பேசுறாரு. பிசாசுக்கு வேதத்தை முடிங்க,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு இருக்கு. பயந்தோம் என்றால் எதிர்த்து நிற்க முடியாது. முதல்ல என்னது? பயம் என்கிற அந்த உணர்வு பாவத்தின் மூலமா வருகிறது. அந்த பாவத்தின் மூலமா வருகிற அந்த பயத்தை பிசாசுக்கு நேராக நீங்க பயப்படாதீங்க. அப்ப அந்த நாட்கள்ல ஈவில் ஸ்பிரிட்டு பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல சீஷர்களுக்குள்ள எப்படிப்பட்ட நிலையில அவங்க எந்த ஒரு பரிமாணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் எப்படிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய இந்த வாழ்வு இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? வாழ்வு இருக்கும். ஒருவேளை 3.5 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோடு இருந்தார். மேபி இந்த சம்பவம் ஒரு வருஷம் இருக்கலாம் இயேசுவோடு இருந்து, இல்லது 8 1 வருஷத்துக்குள்ள அனுபவம் பெற்றவர்களாக இந்த படகின் அனுபவம் போயதில் நடந்த இந்த அனுபவம் 8 1 வருஷத்துக்குள்ள அனுபவமாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. 1 வருஷம், சரி 8 மாதமே வச்சுக்கோமே, இயேசு அவர்களை எடுத்து 8 மாதமே ஒன்றா தண்ணி குடித்து, ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றா தூங்கி, ஒன்றா பேசி, ஒன்றா சம்பாஷித்து, ஒன்றா ஊழியத்துக்கு போய் இருக்கிற இயேசுவுக்கு அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், இவர்தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், மனு உரு கொண்டு என்னை மீட்க அவர் வந்தவர் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவங்க அவரை நம்பிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் பேயை பார்த்து பயப்படுகிறது ரொம்ப விசித்திரமான ஒரு செயல். பயப்படாதீங்கடா, பயப்படாத. பயந்தீங்கன்னா அவனுக்கு அடிமை ஆகிடுவீங்க, அல்லது உன்னை அவன் கருவியா, பிசாசான கருவியா உன்னை பயன்படுத்துவான். தயவு செய்து பயப்படாத. டோன்ட் ஃபியர், ஃபியர் அட் ஆல், டோன்ட் ஃபியர் அட் ஆல். ஒருபோதும் பயப்படாத அப்படிங்கிறார். அப்போ இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அவங்கள எப்படி டீல் பண்ணுறார் பாருங்க. முதல்ல எப்படி டீல் பண்ணுறார்? அசுத்த ஆவிகளை குறித்து. இன்னும் எப்படி இந்த பூமியில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்குள்ள அல்லது இந்த சீஷர்களுக்குள்ள இவங்க மாத்திரம் இல்லாமல் இன்னும் எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் இருந்தது, அந்த நாட்களில் இருந்தது, எப்படி இவர் டீல் பண்ணார் என்பதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, தேவரீர் நீங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி முப்பெரும் தேவனாக, திருத்துவ தேவனாக எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறபடினால உமக்கு நன்றி. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்குதலை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக கண்டுகொள்ள எங்கள் மனதின் கண்களை நீங்கள் திறந்ததற்காக உமக்கு நன்றி. இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள வருகிற நாட்களை திறக்க போவதற்காய் திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்து. வலைதளங்கள், யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் அதிகம் அறிந்து கொள்ள இருதயத்தின் கண்களை திறக்கப்படுவதாக என நான் கட்டளையிடுகிறேன், தீர்மானிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்களும் இருதயம் திறக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தக்க கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கிருபை செய்தமைக்காம கர்த்தாவே, உலகத்தில் மருத்துவமனைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அவர்கள் சரீரம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிசாசுடைய கோர பிடியில ஆண்டவரை இருக்கின்ற இந்த காரியத்தை அசுத்த ஆவியின் நிமித்தமாக வியாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை விடுதலை செய்து குமாரனுடைய கழுவுதலுக்குள்ள கொண்டு வந்து பிதாவுடைய அன்புக்குள்ள அவர்கள் வாழத்தக்கதாக விடுதலை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். உலகத்தில் வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த ஜிபே மூலமாக, அது மாத்திரமல்ல கீழே தெரிகிற அந்த வங்கி எண்ணில் நீங்கள் அதில் போடும்படி, அதன் மூலமாக தேவனுடைய அந்த தொடுதலை, அந்த ஸ்பரிசத்தை காணிக்கை ஆராதனை மூலமாக அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென் ஆமென்.